வணக்க மக்களே. இன்னைக்கு நாடு பூரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வருது. அதுதான் இந்த மக்களோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. சோ இந்த தங்கம் விலை எப்படி நாளுக்கு நாள் உயருது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த தங்கம் விலை தனிநபரால நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. இந்தியாவுல தங்கம் விலையை நிர்ணயிக்கிறதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IBJA, அதாவது இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புடைய தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் கோத்தாரி. இந்த அமைப்பு மும்பையில இருக்கு. இந்த அமைப்பு தான் உலக மார்க்கெட்டை பொறுத்து இந்தியாவோட தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்றாங்க. அதாவது பேஸ் பிரைஸ் அதை நிர்ணயம் பண்றாங்க. சோ இந்த அமைப்பு எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல லண்டன் புல்லிங் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் உலக அளவுல தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்றாங்க. சோ அந்த அமைப்பு நிர்ணயம் பண்றத பொறுத்து இந்தியாவுல இந்த IBJA அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வழிகாட்டுதலின் படி ரிசர்வ் பேங்க் அனுமதி பெற்ற வங்கிகள் மற்றும் நகை வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த IBJA அமைப்புல இருக்கிறாங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா உலக அளவுல தங்கத்தோட சந்தை பிளஸ் வங்கிகள் மற்றும் RBI அந்த அமைப்பு பிளஸ் வரிகள் பிளஸ் இம்போர்ட் டாக்ஸ் பிளஸ் GST பிளஸ் டாலரோட வேல்யூ இதையெல்லாம் வச்சுதான் தங்கத்தோட விலையை இந்த IBJA அமைப்பு நிர்ணயம் பண்ணுது. சோ இந்த IBJA அமைப்பு நிர்ணயம் பண்றது 24 கேரட் அப்படிங்கிற அந்த தங்கத்துக்கு தான் நிர்ணயம் பண்றாங்க. சோ இந்த நிர்ணயம் பேஸ் பிரைஸா வச்சுக்கிட்டு தான் தங்கத்தோட விலைய அந்தந்த கடைகள்ல இருக்கிற கடை உரிமையாளர்கள் பாத்தீங்கன்னா விலையை நிர்ணயம் பண்றாங்க. சோ 24 கேரட் அப்படிங்கிறது சுத்தமான தங்கம். இந்த சுத்தமான தங்கத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப இலகுவானது, மெலிசானது. சோ அதை நீங்க எந்த வடிவத்துக்கும் மாற்ற முடியாது. சோ அதோட செம்பு அல்லது வெள்ளி சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம நகையா உருவாக்க முடியும். சுத்தமான தங்கம், அதாவது 24 கேரட் தங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 99.9% சுத்தமான தங்கம். சோ நம்ம நகைகள்லாம் வாங்குற தங்கம் பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்கம். இந்த 24 கேரட் தங்கத்தை அப்படியே ஒரு பிஸ்கட் ஃபார்ம்லயோ அல்லது பாத்தீங்கன்னா காயின் ஃபார்ம்லயோ மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். அதை நகையா மாற்ற முடியாது. ஏன்னா ரொம்ப மெலிதா இருக்கிறதுனால அது நகையை மாற்றும் போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை நகையை மாற்ற முடியாது. சோ இந்த 22 கேரட் தங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 8.4% வெள்ளி அல்லது செம்பு கலந்து தயாரிக்கப்படக்கூடிய தங்கம் தான் இந்த 22 கேரட். இதுதான் நம்ம கடையில வாங்கக்கூடிய தங்கம். சோ நகையா வாங்கக்கூடிய தங்கம். சோ இந்த தங்கத்துக்கு வியாபாரிகள் எப்படி விலை நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த IBJA பிக்ஸ் பண்ற அந்த பேஸ் பிரைஸ் பிளஸ் மேக்கிங் சார்ஜ், அதாவது செய்கூலி பிளஸ் சேதாரம் பிளஸ் GST பிளஸ் லாபம், இதையெல்லாம் வச்சுதான் இந்த தங்க நகைக்கடைகள்ல தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது. BIS 916 ஹால்மார்க் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பார்த்திருப்பீங்க. எல்லா நகைக்கடைகள்லயும் எல்லா விளம்பரங்கள்லயும் இந்த BIS 916 ஹால்மார்க் அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்த்திருப்பீங்க. அந்த முத்திரை நகைகள்லயும் இருக்கணும் பேக் சைட்ல. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நகையினுடைய தரத்தை உறுதிப்படுத்துற ஒரு அமைப்பு. இதோட தலைமையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்குது. சோ இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தங்கத்துல, அதாவது இந்த நகை இருக்கு பாத்தீங்களா, அந்த நகை 91.6% பிளஸ் 8.4% சேர்ந்துதான் இந்த தங்கம் உருவாகி இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 916 அப்படிங்கிற BIS 916 ஹால்மார்க் அப்படிங்கிற இந்த அமைப்பு. சோ இந்த நீங்க நகை வாங்கும் போது இந்த BIS முத்திரை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியும் வாங்கி. சோ இந்த நகை கடைக்கு கடை மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நகை அந்த கடைகளோட மேக்கிங் சார்ஜ் பிளஸ் செய்கூலி பிளஸ் சேதாரம் இருக்கு பாத்தீங்களா, அது கடைக்கு கடை வேரியேஷன் ஆகும். அதனால ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கும் அந்த நகையோட ரேட் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சோ இப்படிதான் தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. சோ
இந்த மக்கள் கிட்ட இருக்கிற இந்த தங்கத்தின் மீதான மோகம் அதுவும் இந்த விலையேற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல டிமாண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த பொருளோட விலை வந்து அதிகரிக்கும். ஸோ டிமாண்ட் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விலையோட அந்த பொருளோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸோ மக்கள் சிந்திச்சு நகை வாங்கும்போது தேவைக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த விலையேற்றத்தை குறைக்கலாம். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விலை வந்து கம்மியா இருக்கும்போது வாங்கி சோ அதிகமா அவங்களோடு வித்தோம்னா நமக்கு அதுல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அது எப்போ எப்படி மாறுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. சோ இதை வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங் மீம்ஸ் நம்ம கோபி சார் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க தங்கம் பாவங்கள் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி தங்கத்தோட விலையேற்றத்துக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.